நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ என்ன ஜாக்கெட் தைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் ஊக்கு வச்சு ஜாக்கெட்டு, கையில் வந்து ஹோலாக வந்து ஒரு 3 ஹோல் போட்ட மாதிரி ஒரு டிசைன். கஸ்டமரே வந்து நெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கையோட அளவு. இப்போ அந்த கை பேக்கில் ஊக்கு 2 வச்சு தான் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம், லைனிங் ப்ளவுஸ். கையில் பாருங்கள் ஹோலாக இருக்குது பாருங்கள். அந்த ஹோல் வந்து கரெக்டாக போட்டு உள்ளார வந்து சாரியோட துணி கொடுத்து தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கையை தச்சு பரட்டிக்கிங்க. தச்சு பரட்டிட்டு கார்னரில் வந்து படிமான தையல் ஒன்று, படிமான தையல் போட்டு சுற்றி தையல் போட்டணும். சுற்றி தையல் போட்டு கொஞ்சம் கூட சுருக்கமே வரக்கூடாது. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிகிட்ருக்கேன், கிளாஸில் யாருமே காதில் வாங்க மாட்டேறீங்க. சுற்றி சுருக்கமே வரக்கூடாது அப்படின்னா காதிலே வாங்க மாட்டேறீங்க. எல்லா ஜாக்கெட்லேயும் நீங்கள் தைக்கிற ஜாக்கெட் எல்லாமே சுருக்கமாக தான் இருக்குது. கேள்வி மட்டும் கேட்குறீங்க, இது எப்படி தைக்கிறது, அது எப்படி தைக்கணும். எல்லாத்துலேயும் சுருக்கம் அதிகமாக தான் இருக்குது. சுற்றி தைச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு சைடில் மீற பிசுறு எல்லாத்தையுமே வெட்டிடணும். அழகாக வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் விட்டுட்டு அங்கங்கே நம்ம எங்கெங்கே ஹர்கத் போட்டிருந்தோமோ அந்த இடத்துலலாம் திரும்பி இன்னொரு வாட்டி ஹர்கத். ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம தைக்கிறது முக்கியம் இல்லை, அது நம்ம எப்படி தைக்கிறோங்கிறது தான் விஷயமே. எல்லோரும் நம்ம சுருக்கமாக இருந்தாலே ஜாக்கெட் பார்க்கவே பிடிக்கும். நீங்கள் சுருக்கம் இல்லாமல் தைங்கன்னாக்கா யாருமே காலை வாங்க மாட்டேறீங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் எடுத்து பாருங்கள். சென்டரில் ஓப்பன் இல்லாமல் இருக்கும். இதை அப்படியே சுற்றி தையல் போட்டு தைக்க வேண்டியது. ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து தையல் ஓட்டி அடித்து திருப்பிக்கணும். ஃப்ரண்ட் ஓட்டி சுற்றி வெட்டி விட்டு அந்த கார்னர் எல்லா இடத்துலையும் வெட்டி விடணும். வெட்டி விட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். திருப்பும்போது பார்த்து கரெக்டாக அழகாக செய்யுங்க. துணி வெட்டுறேன்னு சொல்லிட்டு நூலை வெட்டி விட்டுட்டிங்கன்னா தையல் பிரிஞ்சிடும். தையல் பிரியாமல் நூலை ஒட்டி கரெக்டாக வெட்டணும். நீங்கள் இந்த மாதிரி வெட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நூலை பிடிச்சி வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா சரியாக செட் ஆகாது. போட்டு திருப்பி படிமான தையல் போட்டு சுற்றியும் தையல் போட்டுடணும். சுற்றி தையல் போடும்போது இந்தாண்ட பக்கம் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் இழுக்குது, இந்த பக்கம் இழுக்குது திருப்புது. சில பேர் ஜாக்கெட் தைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திருவிட்டு நிற்குது. கழுத்து ஒரு பக்கமாக அப்படி சுருக்கமாக அப்படி பிரில் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரக்கூடாது. தைக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்கு பாரு. அப்போக்கப்போ தைச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி சரி பார்த்து தான் தைக்கணும். நீங்கள் முதல் தைக்கும்போது நீங்கள் எப்படி தான் தைச்சாலும் சுருக்கம் வரதான் செய்யும். அதை எப்படி தைக்கலான்றது மட்டும் பிளான் பண்ணி கரெக்டாக தைக்கணும். இல்லை எப்படி தைக்கணும் கேட்டாவது தைக்கணும். தையல் எவ்வளோ அழகாக எங்கேயும் கூட சுருக்கம் இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றி தைச்சிட்டு சுற்றி இருக்கிற பிசரை கழிச்சிடணும்.
அடுத்தது பட்டி ரெடி பண்ணணும். சுற்றி பிசுறு கழிச்சாச்சு. பட்டி ரெடி பண்ணிவிட்டு இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் பட்டியில் அடியில் மார்க் போடுறதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு அடித்து பிரட்டணும். அடித்து பிரட்டிட்டு இதில் கேமரா கொஞ்சம் டிம்மாக இருக்குது. அடித்து பட்டி அடித்து உள் பக்கமாக பிரட்டி மேலே ஒரு படிமண் தையல் போடுறோம். டிம்மாக கேமரா சரியாக இதாகலை. பட்டி தான் தைக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. போட்டு மூளை குழப்பிக்காங்க. தைச்சிட்டு சுற்றி வெட்டிடணும். அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட் டாட்டு, அடுத்தது இங்காண்ட ஒரு ஃப்ரண்ட்டு. ரெண்டு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா சேம் டாட் வந்து ஒரே மாதிரி வரணும். இங்காண்ட ஒரு புள்ளி மாறி வருது, அங்காண்ட மாறி வருது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ரெண்டு அளவுனா அளவு கரெக்டாக வரணும். நம்ம தைக்கும்போது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்தையில் போடு அப்படின்னாக்கா ஒரு மாதிரி இந்த பக்கம் திருப்பி தைக்கிறது, அந்த பக்கம் திருப்பி தைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த தையல்னால் அந்த தையல், கரெக்டாக அந்த இடம்னா அந்த இடம் கரெக்டாக வரணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால தைக்க முடியும். போன ஜாக்கெட்டில் சொல்லணும், இந்த ஆம்கோல் வந்து படிமானமாக இருக்கணும்னு சொல்லுவேன். கரெக்டாக அதில் வந்து படிஞ்சிருக்கிறேன். படிஞ்சு கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து பிடிக்கணும். ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ரெடி. அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறாங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாருங்கள், எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சு தைச்சிட்டு வரக்கூடாது. கரெக்டாக சென்டர்லேருந்து தைக்கணும். சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் பாதி, சென்டர் கரெக்டாக வச்சு பாருங்க, கரெக்டாக வச்சு மடித்து தைச்சிட்டு டாட்டை மடிச்சுட்டு கரெக்டாக தைச்சிட்டு இந்தாண்ட பக்கம் பெரட்டி இந்தாண்ட சென்டர்லேருந்து இங்காண்ட பாதி, அப்புறம் அங்காண்ட பாதி, அந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வரும். ஒவ்வொரு முறையும் தைக்கும்போது நம்ம எப்படி தைக்கிறோம், எப்படி செய்கிறோன்றதை தைச்சி முடிச்சுட்டு ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். நம்ம செஞ்சுருது கரெக்டாக செஞ்சுருக்கிறோமா இல்லை தப்பாக செஞ்சுருக்கிறோமான்னு ஒரு வாட்டி நீங்களே எடுத்து பாருங்கள். ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பேக் சைடு ஊக்குனா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தது பேக் ரெடி பண்ண போகிறோம். பேக்லேயும் ஃப்ரண்ட்டு கழுத்து எப்படி அடித்து பிரட்டணுமோ அந்த மாதிரி பேக் கழுத்தையும் அடித்து பிரட்டிக்கிட்டு அழகாக ஒரு படிமான தையல் கழுத்தில் அழகாக ஒரு படிமான தையல் போட்டு
சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். சுற்றி தையல் போட்டு சுற்றி தையல் போடுங்க. சுற்றி தையல் போட்டாச்சு. தையல் போட்டு சுற்றி தையலை போட்டு அந்த மீற பிசுறு துணி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருங்க. இப்படி வெட்டிட்டு சுற்றி தையல் சுற்றி இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே வெட்டிடுங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுற்றி பிசுரை வெட்டிட்டு பிசுரை வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பேக் சைடில் ஹூக் பட்டி ஐப்பட்டி போடணும். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ரொம்ப கவனமாக செய்யணும். ரொம்ப நம்ம எவ்வளோ இன்ச்சு பை இன்ச்சுவாக வாட்ச் பண்ணி தான் செய்யணும். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு இது போட்டுமே அடுத்தது செஞ்சுக்கலாம், இது போட்டுமா அதை அடுத்தது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் அந்த வேலையில் ஜெயிக்கவே முடியாது. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அடுத்தது பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது. வீப்பட்டி பாருங்கள். எப்போ செஞ்சாலும் கரெக்டாக நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அமையிறது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடும். 4 மார்க்லேயும் கரெக்டாக வி போட்டு இந்த வி அழகாக போட்டு லாஸ்ட்டில் நல்லா ஒரு கட்டு கட்டிக்கிங்க. இன்னொன்று பக்கம் ஹூக் பட்டி போட போகிறோம். ஹூக் பட்டிக்கு லைனிங் துணி வந்து மேலே வச்சு 6 இன்ச்சில் ஒரு தையல், திருப்பி அதை 1 இன்ச்சு அளவுக்கு மடித்து அழகாக மேலே ஒரு படிமான தையல் போட்டு உள்ளே இருக்கிற பிசுரை அழகாக வெட்டணும். வெட்டிட்டு மேலே இருக்கிற பிசுரையும் மடிச்சுட்டு அழகாக ஒரு தையல் போட்டு நம்ம எல்லா ஜாக்கெட்லேயுமே நம்ம கடையில் தைக்கிற ஜாக்கெட் எல்லாத்துக்குமே நம்ம கடையோட பேர் வச்சு தான் தைப்போம். அதனால் நீங்கள் தைக்கிற ஜாக்கெட்டுக்கு
ஏதோ உங்களோட பேரோ இல்லை ஏதோ அடையாளம் வைக்க முடியும்னு அடையாளம் வச்சு தைச்சி கொடுங்க. அப்போ தான் நம்ம தான் தைச்சோன்றது தெரியும். இது நம்ம தைச்ச ஜாக்கெட்டு எங்கேயாவது அளவு ஜாக்கெட்டுக்கு போகும்போது நம்ம கடையோட பேரும் அங்கே கொஞ்சம் ரீச் ஆகும். கை தைச்சாச்சு. இப்போ கையில் வந்து அந்த ஹோலாக இருக்கிற டிசைன் வந்து நம்ம எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான இதுதான் நம்ம ஜாக்கெட்டில் பார்க்க போகிற விஷயமே இதுதான். இதை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். கரெக்டாக அந்த ஹோலை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தைச்சிக்கிட்டு மிஷினோட நிழல் சரியாக கண்ணுக்கு தெரில. கால் இன்ச் அளவு தைச்சிட்டு அந்த மாதிரி 3 ஹோலுமே 1/4 இன்ச்சு தைக்கிறோம். இந்த 1/4 இன்ச்சு எதுக்காக தைக்கிறோம் அப்படின்னாக்கா, 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னாக்கா உள்பக்கம் பெரட்டும் போது சரியாக பெரட்ட முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்கே பிசுறு அதிகமாக இருந்துட்டு நம்ம பெரட்டும் போது நம்ம பெரட்டுற துணி இழுத்து பிடிக்கும். அதனால் நம்ம 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அதிலே லேசாக ஹர்கத் பண்ணி விடணும். ஹர்கத் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே பெரட்டணும். அப்போ தான் வந்து சரியாக உட்காரும். நீங்கள் தைக்கும்போது அதிகமாக பிடிக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிக்கணும். 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரட்டும் போது தான் அது நல்லா அழகாக வரும். அப்புறங்க தைச்சிட்டு அந்த ஹோலுக்கு நேரில் திரும்பி இன்னொரு வாட்டி 2ஆக மடித்து வெட்டி விடணும். அது மாதிரி வெட்டி விட்டுட்டு சுற்றியும் உள்ளே பாருங்கள், லைனிங்கை உள்ளே பெரட்டி விட்டு அந்த ஹோலுக்கு சுற்றி தையல் போடணும். பிசுறு வந்து அந்த உள்ளார லைனிங் பெரட்டும் போது அந்த லைனிங் வந்து சரியாக பெறலாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக பார்த்து தைக்கணும். இது நீங்கள் எந்த ஷேப்புக்கு வெட்டுறீங்களோ அந்த ஷேப்புக்கு தைச்சா மட்டும்தான் இது அழகாக இருக்கும். வெட்டுறது ஒரு ஷேப்பில், நீங்கள் தைக்கிறது ஒரு ஷேப்பில் இருந்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு நீட் ஷேப்பில், திலகம் ஷேப்பில் இருக்காது, ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதனால் இது வெட்டும்போது கரெக்டாக பார்த்து வெட்டிங்க. அதுமாதிரி தைக்கும்போது கூட பிசுறு அங்கடங்கள் இல்லாமல் அழகாக தைக்கணும். அப்படின்னா தான் இது கரெக்டாக வரும். பாருங்க எப்படி தைக்காங்க பாருங்க. எப்போயுமே ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக முழு மூச்சாக செய்யணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். 2 நாளைக்கு செஞ்சோம், 3 நாளைக்கு 3ஆவது நாள் தூக்கி போட்டு நமக்கு வரல அப்படின்னாக்கா அது உங்களுக்கு எப்பயுமே வராது. அது வர்ற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த வேலை வரும். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் அந்த ஹோல் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக 3 ஹோல். எவ்வளோ அழகாக போட்டுருங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த 3 ஹோலையும் அழகாக தைச்சி எடுங்க பார்க்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கணும். அடுத்தது அந்த ஹோலுக்கு கீழே வந்து போடும்போது கை தெரியக்கூடாதுக்காக உள்பக்கமாக இந்த சாரியோட துணி வச்சு தைக்கிறோம். வெளியில் அந்த 3 ஹோல்குலேயும் சாரியோட துணி தெரியும். சாரியோட துணியை அந்த ஹோலில் கரெக்டாக வச்சு சுற்றி தையல் போட்டு அடுத்தது அந்தாண்ட பக்கம் சுற்றி கையை சுற்றியும் தையல் போடணும், நம்ம லைனிங் தைக்கிற மாதிரி.
தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டிசைனு பார்க்கறதுக்கு அந்த ஹோல் வழியாக கையும் தெரியாது, பார்க்குறதுக்கு ஒயிட்டாகவும் அது ஒரு வித்தியாசமாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சேரீயோட கலரில் கொடுத்துருக்கறதுனால அந்த டிசைனு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்போ நம்ம டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாக்கெட்டுக்கு நம்ம ஒரு டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த சேரீயோட கலரில் நம்ம டிசைன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், நல்லா மேட்சிங்காகவும் இருக்கும். பரவாயில்லையே, நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சேரீ கலரை விட்டுட்டு நீங்கள் ஒரு இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு கலர் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அடுத்தது கை முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். பேக் சைடில் டாட் போட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு மேலே 1 இன்ச்சில் ஒரு படிமான தையல், ஒரு படிமான தையல் போட்டாச்சு. படிமான தையல் போட்டு அடுத்தது கை ஏற்றி வச்சு அப்புறம் சைடு ஜாயின் பண்ண வேண்டியதான். சைடு ஜாயின் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் தைக்கிற மாதிரி தான் சைடு ஃபுல்லாக கீழே இடுப்பில் மார்க் போட்டு பாடி லூஸ் அளவு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இடுப்புலேருந்து நேராக பாடி லூஸுக்கு வரணும் தையல். பாடி லூஸ்லேருந்து நீங்கள் கை அளவு வச்சு திருப்பி அங்கேருந்து கை நுனிக்கு வரணும் தையல். இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கிட்டு நம்ம பிரித்து விடுறதுக்கு உள்ளார எக்ஸஸாக 3 தையல் எப்பயும் போடுற மாதிரி. பார்த்து தைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக தைங்க. தைக்கிறது தான் ரொம்ப, தைக்கும்போது நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பி பிரித்து தைச்சாக்க எந்த ஒரு ஜாக்கெட்டுமே திரும்பி பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது. நீங்கள் தைக்கும்போது எப்போ தைச்சாலுமே ஜாக்கெட்டை கூடுமான வரைக்கும் பிரிக்காமல் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல, எது செஞ்சாலும், ஆனால் பொறுமையாக தைச்சாலும் அழகாக தைச்சிருக்கணும். வேகமாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தைச்சி ஜாக்கெட்டை வீணாக்கி எடுக்கிறத விட நீங்கள் பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு தையல்னு தைச்சாலும் பிரச்சனை இல்லை. அழகாக தைச்சி பிரிக்காமல் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிக்காமல் தைச்சிங்கனாலே நீங்கள் பாதி அளவு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா தையல் போட்டு சைடில் அந்த தையல் 3 தையல் போடுறோம் பாருங்கள். அந்த 3 தையலுக்கு அங்கண்டா எவ்வளோ துணி மீறுதுன்னு பார்த்துட்டு அந்த 3 தையலுக்கு அங்கண்டா 1 இன்ச்சு விட்டு மீதி துணியை வெட்ட வேண்டியதுதான். இந்த 3 தையலுக்கு அங்கண்டா 1 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுட்டு மீதி எல்லா துணி வெட்டிடுங்க. அங்கண்டா நமக்கு நிறைய துணி தேவைப்படாது. வெட்டியாச்சு. வெட்டி அளவு பார்த்தாச்சு. கை பாருங்கள், கை
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உள்ளார ஒயிட் கலரில் சாரீ கலர் துணி. ஃப்ரண்ட்டு பக்கம் இது. ஃப்ரண்ட்டில் ஊக்கு கிடையாது, இது பேக் சைடு ஊக்கு. பேக் சைடு ஊக்கு. கை பாருங்கள், கையிலையும் அந்த மாதிரி அவங்க கஸ்டமரு அவங்க இந்த டிசைன் தான் வேணும் அப்படி சொல்லி கேட்டதுனால இந்த டிசைன் போட்டிருக்கோம். இந்த டிசைன் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி லேஸ் வச்சு இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்த்து